இது ஒரு பயங்கரமான விஷயம், பயங்கரமான படம். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்ததே இல்லை அப்படியெல்லாம் இங்கே யாரும் சொல்லலை. படம் நல்லா இல்லைன்னா எந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்போ தான் நாங்களும் வளருவோம். ஸோ சார் ஷூட் முடித்து வரத்துக்குள்ளே நான் நல்லா மப்பாயிட்டேன். அகைன் எத்தனையோ கதைகள் இருந்தும் ஒரு சில கதைகள் மட்டுமே தேர்ந்தெடுத்து நமக்கு பிரதிபலிக்கக்கூடியவங்க டிரெக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஒரு சில கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸை தெரிஞ்சும் அதுக்காக பல வருடங்கள் உழைக்கக்கூடியவங்க வெகு சிலரே இருக்காங்க, விரல் எண்ணக்கூடியவங்க தான். அப்படிப்பட்ட மேன் வித் அ விஷன், டைரக்டர் வித் அ ட்ரூ மிஷன் அண்ட் விஷன் அப்படின்னு தான் சொல்லணும். எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு பவர் பேக்ட் எட்ஜ் ஆஃப் த சீட் ஆக்ஷன் த்ரில்லரை கொடுத்ததுக்கு அப்புறமா he is back again with a spy thriller. The need of the hour, the season demands it. So let's welcome the captain of the ship, the one and only இயக்குனர் மனு ஆனந்த் அவர்கள். அங்கே உட்காந்துருந்த போது என்னமோ நிறைய பேசணும்னு மைண்டில் இருந்தது. ஆனால் அது ஏறின உடனே எல்லாம் மறந்துடுச்சு. ஸோ ஐம் சாரி இஃப் ஐ ஃபர்கெட். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா எவ்ரி ஒன் ஐ சின்சியர்லி தேங்க்யூ. உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் Maverick Movies and Prince Pictures. Both of you came together to support this film. Lakshman sir, Venkatesan sir, நீங்கள் ரெண்டு பேர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஸோ 100% ஐ தேங்க் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸோ ஒரு படத்தை தயாரிக்கிறது யார் வேணால் தயாரிச்சிடலாம். பட் அந்த படத்தோட விஷன் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபுல் சப்போர்ட்டோட அந்த டைரக்டருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அதில் பிலீவ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த விதத்தில் லக்ஷ்மண் சார், யூ பிலீவ்ட் இன் மீ. ஐ ஹோப் ஐ ஹவ் நாட் லெட் யூ டவுன். அண்ட் ஆப்வியஸ்லி Maverick Movies, தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் ஐ ஹோப் யூ கெட் த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் குட். ஸோ நான் இது இந்த ட்ரெய்லர் இப்போ பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர், இந்த படம் ஒரு சில பேர் பிஸ்னஸ் ரீசன்ஸ்க்காக பார்த்துருக்காங்க. இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி என்ன, உங்களுக்கு பேன் இண்டியன் சப்ஜெக்ட், பேன் இண்டியன் ஃபிலிமாக தான் எடுத்திருக்கீங்களா? இது அந்த ட்ரீட்மெண்ட் தானே, இது தமிழ் படம் தாண்டி பேன் இண்டியா கவர் பண்ணணும்னு எடுத்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. That is the most common question that I have got so far. அதுக்கு நான் இப்போது சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இது பேன் இண்டியா ஃபிலிம் கிடையாது. இட்ஸ் அ தமிழ் இண்டியன் ஃபிலிம். ஓகே, இட்ஸ் அ தமிழ் இண்டியன் ஃபிலிம். Tamil is the heartbeat of this film and India is the soul. So it's an Indian film. ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இதை எடுத்தேன். இது இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்காக எடுத்தேன் இல்லை, எல்லாரையும் இது ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காமிக்கணுன்றதுக்காக எடுத்தேன்றது கிடையாது. இப்போ இங்கே எல்லோரும் சொன்ன மாதிரி அன்சங் ஹீரோஸ், அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இல்லை ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், அவங்களோட பேர் நம்மளுக்கு தெரியும், அவங்க யாருன்றதை விஷுவலாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் ஸ்பைஸ் யாருன்னே தெரியாது. ஸோ இந்த படம் நடக்கிறதுக்கு காரணம் 2 பேர். அது நான் எங்கேயுமே சொன்னதில்லை. ஸோ தெர் ஆர் 2 people who are responsible for this film. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 2 பேருமே யாருன்னு நான் இங்கே சொல்ல முடியாது. ஓகே, தட் இஸ் த ட்ரூத். ஒருத்தர் இப்போ உயிரோடு இல்லை, இன்னொருத்தர் உயிரோடு இருக்கார். ஸோ அவங்க 2 பேரையும் நான் தேங்க்யூ கார்டில் கூட போட முடியாது. Okay, they spoke to me in confidence. They told me certain details in confidence. So அதனால் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உருவாக்கின கதை தான் இது. ஸோ இதில் there are 7 ரியல் இன்சிடென்ட்ஸ். 7 உண்மையிலேயே இந்தியாவில் நடந்த 7 உண்மை சம்பவங்களை ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக எழுதி எடுத்திருக்கோம். அதாவது
7மே வந்து ஒரே வருஷம் நடக்கலை. 1965 ஆரம்பித்து 2022 வரைக்கும் நடந்த பல்வேறு சம்பவங்கள் அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே கொண்டு வந்து ஒரு படமாக்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக கொடுத்த ஒரு சில இன்டர்வியூஸில் துரந்தர் மாதிரி துரந்தரோட ரெஃபரன்ஸ் வந்தது. தயவு செஞ்சு நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேங்க, துரந்தரை இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. துரந்தர் ஐ எம் நாட் சேயிங் வி ஆர் நாட் சேயிங் தட் வி ஹவ் மேட் அ துரந்தர். இட் இஸ் நாட் துரந்தர். இருக்கிற சிமிலாரிட்டி ஒன்று தான். அதுலேயும் உண்மை சம்பவங்களை எடுத்து படமாக்குனாங்க. இந்த படத்துலேயும் இப்போ நான் சொன்ன மாதிரி 7 உண்மை சம்பவங்களை இணைத்து ஸ்க்ரீன் பிளே ஆக்கியிருக்கோம். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு ரொம்ப நண்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் தேவைப்பட்டது. அதுதான் இங்கே உட்காண்டிருக்கிற ஸ்டார்ஸ். ஆர்யா சார், நீங்கள் எஸ்ன்னு சொன்ன ஒரு வார்த்தை, தட் இஸ் த ரீசன் வை மிஸ்டர் எக்ஸ் ஹேப்பன்ட். ஓகே, லக்ஷ்மண் சார் வந்து ஆர்யாவை போய் மீட் பண்ணி கதை சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது எனக்கு ஒரு எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் உங்களை வந்து நான் மீட் பண்ணேன். ஒரு அரை மணி நேரம் கதை கேட்டுட்டு கை கொடுத்து பண்ணலான்னு சொன்னீங்க. அப்போது நான் உங்ககிட்ட சொன்னது, இது ரொம்ப பெரிய படம், இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டபோது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க, மச்சான் அது ப்ரொடியூசர் தான் கவலைப்படணும் அப்படின்னு சொன்னீங்க. ப்ரொடியூசர் கவலைப்படலை. ப்ரொடியூசர் வந்து நான் பண்ணால் எனக்கு வந்து ஐ வாண்ட் அ கிக் ஆஸ் ஃபிலிம், ஐ டோன்ட் வாண்ட் அ ஸ்மால் ஃபிலிம் அப்படின்னு சொன்னார் லக்ஷ்மண் சார். ஸோ அவங்க 2 பேர் கொடுத்த ஒரு நம்பிக்கையில் தான் கௌதம் ராம் கார்த்திக் கேம் இன்டு த ஃபிலிம். ஸோ அவர்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக அவர்கிட்ட கதை சொல்லி முடித்த உடனே ப்ரோ ஐ ஆம் ஆன் போர்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பிரிட்டடாக உள்ளே வந்தார். ஸோ தேங்க்யூ கௌதம் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. தென் இந்த ப்ராசஸ் அகெயின் வெங்கடேசன் சார்கிட்டையும் லக்ஷ்மண் சார்கிட்டையும் காஸ்டிங் பற்றி பேசும்போது, வெங்கடேசன் சார் வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பர்ட். அவர் வந்து எனக்கு இதில் காஸ்டிங் பாதி ஹெல்ப் பண்ணதே வெங்கடேசன் சார் தான். ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி தள்ளிக்கிட்டே இருப்பார். வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும், இவங்களை கன்சிடர் பண்ணுங்கள், அவங்கள கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ ஜோக்கா சொன்னாலும் அது ஒரு பெரிய ஹெல்ப். ஸோ சார் எங்கே இருக்கீங்கன்னு தெரில, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ. ஸோ அப்படி உள்ளே வந்தது தான் எனக்கு ஃபஸ்ட்டு. சார் போய் பேசுங்க, மீட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஒருத்தங்களை என் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சாங்க. அதுதான் அனகா. ஸோ அவங்களோட ஒரு 1 hour உட்காந்து கதையை சொல்லி எல்லாம் பேசி எனக்கு வந்து என்கிட்ட ஒரு கதையை பற்றி கேள்வி கேட்டு என்னை சாவடித்த ஒரு ஆக்டர் அப்படின்னா அது அனகா தான். எல்லா சீனுக்கும் ஏதாவது ஒரு டவுட்டு கேட்டு, பட் தட் ஷோஸ் யுவர் இன்டெலெக்சுவல் மெச்சூரிட்டி. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ். தென் இட் வாஸ் அதுல்யா. ஸோ அதுவும் அகெயின் வெங்கடேசன் சார் தான் வந்து பார்த்துட்டு, என்ன இவ்வளோ நாள் காசு பண்ணாமல் இருக்கீங்க, ஷூட்டிங்னு ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க போது என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்டார். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி நான் இவங்களை மீட் பண்ணேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அதுல்யா ரவியை காசு பண்ணுறத மைண்டில் எனக்கு ஐடியாவே கிடையாது. ப்ரொடியூசர் சொல்கிறாரு மீட் பண்ணி ஆகணும்னா, என்னோடய அசோசியேட் சாரு கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன், அவங்கள சும்மா நான் பேருக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் த மொமெண்ட் ஷி வாக்ட் இன் ஆஸ் த கேரக்டர். நான் என் மைண்டில் என்ன நினச்சிருந்தேன், அது எதேர்ச்சியாக நடந்திருக்கலாம். பட் இட் ஜஸ்ட் ஸோ ஹேப்பன் தட் ஷி வாஸ் வெரி கன்வின்சிங். ஸோ அவங்களோட ஒரு 1/2 an hour மீட் பண்ணி அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்ட சில விஷயங்கள் just shows that she was committed. So thank you for being part of this film. இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு பண்ணது அப்படின்னா வந்து ரைசா வில்சனோட கேரக்டர். ஏன்னா ரொம்ப ஒரு ட்ரிக்கியான ஒரு கேரக்டர். இது யார் காஸ்ட் பண்ணுறது, பல பேர் கன்சிடர் பண்ணோம், எதுவுமே காஸ்டிங்காக உட்காரல. Finally, through our executive producer Shravanti, we reached out to Raisa கிட்ட ஆப்வியஸாக எனக்கு ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவங்கள ரீச் அவுட் பண்ணோம். நான் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் கதை சொல்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. She called me and said, why do you have to narrate? No problem, I am on board.
ஐ நோ வாட் யூல் டூ அப்படின்னாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரைசா. யூ டிடன்ட் ஈவன் ஆஸ்க் வாட் த ரோல் வாஸ், யூ ஜஸ்ட் ட்ரஸ்டட் மீ. ஸோ தேங்க்யூ. இவங்க இத்தனை பேரை காஸ்ட் பண்ணாலும் எனக்கு த லெங்தியஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் காஸ்டிங் வாஸ் ஒன் அண்ட் ஒன்லி மஞ்சு வாரியர். பல வருஷமாக இங்கே நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், உண்மையிலே சினிமாவை நேசிக்கிறவங்க, தமிழ் சினிமா மலையாளம் சினிமா பார்த்தவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹவு மச் ஆஃப் கிரேட்னஸ் இஸ் ஹைடிங் இன் தட் ஆக்டர். She is such an inspiration, so I was very confused whether I will even get an opportunity to meet her. ஸோ அவங்கள மீட் பண்ணுறது கூட சும்மா போயிட்டு மீட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் அனுப்புனாங்கன்னு ஜாலியாக கொச்சிக்கு போனேன். கூட்டிகிட்டு போய் லஞ்ச் வாங்கி கொடுத்தாங்க. சரி, வந்ததுக்கு மஞ்சு வாரியரோட லஞ்ச் சாப்பிட்டாச்சு. நான் எங்கள் அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் மெசேஜ் வேறு அனுப்பிச்சேன். பார்த்துட்டேன், கிளம்பும்போது ஃபோட்டோ கேட்கலாமா இல்லை அசிங்கமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. சரி, எதுக்கு சும்மா அடிச்சு விடுவோன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour நரேட் பண்ணேன். நடுவில் ஒரு பாம்பு போச்சு. அது நல்ல சகுனமா இல்லைன்னு கூட தெரியல. பட் சம்வேர் காட் பாஸ்ட் ஆல் தட். ஃபைனலி அவங்க ஒன்றுமே சொல்லலை. 1 hour உட்காந்து நரேட் பண்ணியிருக்கேன். என்னடா இவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, பிடிக்கல போல், புரியல. ஏன்னா இந்த கான்செப்டில் வந்து இப்போ சொன்ன மாதிரி 7 டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்லும்போது இது பாதி பேருக்கு புரியாது. என்னடா அவன் ஏதோ ஹேக்கருங்கிறான், பவர் குட்டுங்கிறான், மிசைலுங்கிறான்ற மாதிரி இருந்திருக்கும். சரி, ஓகே ஃபைன், ஒர்க் அவுட் ஆகலை. ஐ கேம் பேக், ஷீ டோல் மீ, நான் யோசித்து சொல்கிறேன், எனக்கு ஸ்க்ரீன் பிளே நீ பவுண்டு கொடு, ஐ வாண்ட் டு ரீட் த ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மேடம் நான் பவுண்ட் ஸ்கிரிப்ட் இன்னும் எழுதலை, இட் வில் டேக் another 2-3 months. நோ ப்ராப்ளம், யூ ரைட் அண்ட் தென் யூ கீவ் அப்படின்னாங்க. சரி, ஓகே. வந்துட்டு தென் ஐ ரோட் த ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஐ கேவ் த ஸ்க்ரீன் பிளே டு ஹர். திரும்ப கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் லேட்டர் ஷீ கால் மீ டு கொச்சி. ஸோ ஐ வெண்ட். நான் போயிட்டு கொச்சியில் உட்காந்து அவங்களோட வேற ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து சீன் பை சீன் படித்தேன், டயலாக் பை டயலாக் படித்து காமிச்சேன். அப்போவும் வந்து இப்படி பார்த்தாங்க, பார்த்துட்டு எந்திரிச்சு நடந்தாங்க. நான் இப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன், அவங்களோட ப்ரொடியூசர் எதிரில் உட்காந்துருந்தாங்க. இவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயையோ போச்சு, தூக்கம் வருது போல இருக்குது, அதனால தான் எந்திரிச்சு நடக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஒன்றுமே சொல்லலை. மீட்டிங் முடிஞ்சது. ஓகே மனு, ஐ வில் ரீட் அண்ட் ஐ வில் டெல் யூ அப்படின்னாங்க. சரி, ஓகே, அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் இன்ஃபேக்ட் ஐ டோல் மை டீம் ஆல்சோ, ஒர்க் அவுட் ஆகாது, அவங்க வரதா இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது அப்படின்னு. தென் ஷி டோல் மீ ஐ வில் ரீட் அண்ட் ஐ வில் டெல் யூ அப்படின்னாங்க. சரி, வந்துட்டேன். தென் ஆஃப்டர் அ வீக் I got the confirmation that she is on board. So thank you, ma'am, for trusting me. And working with you is an amazing experience, and I will cherish it always. Then the most important character in the film, இப்போ சார் என்னை கலாய்ச்சிட்டு போனார், அவரை வந்து வயசாக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு. அவர் எப்போவுமே யூத்து தான் சார். ஆனால் யூத்தாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி வேறு ஒரு லுக்கிலெல்லாம் காமிக்கலாம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அகெயின் சாரை காஸ்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. இது நான் இப்போ சொன்னால் வந்து அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடும், பட் ஆனாலும் சொல்கிறேன். கௌதம் சாரோட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம். ஸோ கௌதம் சார் யூஸ்வலி எப்போது கெட் டுகெதர் இருக்கும்போது கௌதம் சார் சரத் சார் வீட்டுக்கெல்லாம் போவாங்க. ஸோ ஒரு தடவை எங்கள் எல்லாரையும் அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போனாங்க ராதிகா மேமோட ஒரு பார்ட்டிக்கு. ஸோ அங்கே போயிட்டு சார் இல்லை, அப்போது சார் வந்து ஹி வாஸ் இன் ஷூட். ஸோ நாங்கள்லாம் வி வேர் ஆல் ஹேவிங் ஃபியூ ட்ரிங்க்ஸ். Drinking is bad and injurious to health. So இல்லை சார் அங்கே இல்லை. ஸோ சார் ஷூட் முடித்து வரத்துக்குள்ளே நான் நல்லா மப்பாயிட்டேன். என்ன பண்ணுறது, என் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி கொடுத்துட்டாங்க, நான் குடிச்சிட்டேன். ஸோ ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் ஒன்லி சார் கேம். அதுக்குள்ளே சார் வந்த உடனே நேராக சார்கிட்ட போயிட்டேன். இது அவருக்கு கூட இப்போ ஞாபகம் இருக்காது. போயிட்டு, சார் ஐ எம் யுவர் பிக்கஸ்ட் ஃபேன் சார், ஐ லவ் யூ சார் அப்படின்ட்டேன். அவர் இப்படி பார்த்தாரு.
யாரா இவன் லூசு மாதிரி வளர்றான், உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போதே இப்படி வந்து கலாய்க்கிறானா இல்லையா, அவருக்கு ஒன்றுமே புரியல. அவங்களோட ஃபேன் சார் அப்படி இப்படின்னு. நல்ல வேளை இப்போ சன் நெட்ஒர்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சூர்யா வந்து மச்சான் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான், இல்லைன்னா ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். அப்போவே ஒரு சின்ன ஹோப் இருந்தது என்றைக்கா ஒரு நாள் இவரோட ஒர்க் பண்ணணும்னு. அது அகெயின் தேங்க்ஸ் டு லக்ஷ்மண் சார் அண்ட் வெங்கடேசன் சார், அந்த ட்ரீம் நடந்துருச்சு. சார் உங்ககிட்ட வந்து கதை சொல்லும்போது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி என்ன கதை விட்றீங்க அப்படின்னு நீங்கள், இல்லை சார் இது உண்மையிலே நடந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொன்ன அது இப்படியோ நம்பி நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜ் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் அ ஸ்வீட் ஹார்ட். யூ அதாவது சார் when we were shooting, what do you mind if I tell your age? He was 69. He told me I'm 69 Manu, but I'm fit அப்படின்னாரு. அது ஆப்வியஸாக தெரியுது சார், நீங்கள் சொல்ல வேண்டாம். நாங்கள் ஷூட் பண்ணது ரொம்ப கஷ்டமான ஒரு கிளைமேட். ஐ மீன் ராஜஸ்தானில் டெசர்ட், மிட் டே, அவ்வளோ கொளுத்துற வெயில், ரஷ்யன் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்ஸ். பட் சார் வந்து ஜாலியாக அப்படி நின்றுட்டு இருந்தார். நான் என் அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டே இருப்பேன், பாரு அவங்க ஓகே சார் ஓகேவா இருங்க. அவர் ஓகேவாக தான் இருந்தார். அந்த ரஷ்யன் ஃபைட்டர்ஸ் குட் நாட் மேனேஜ், அவங்களால வந்து இந்த இன்டென்சிட்டி அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல. இவர் ஜாலியாக சோமர் செட்டெல்லாம் அடித்து எந்திரிச்சு கன் எடுத்து ஃபயர்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தார். தட் ஜஸ்ட் ஷோஸ் தட் ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர் இன் எனி திங். ஸோ சார் யூ ஆர் அன் அப்சல்யூட் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு ஆள் நினச்சா, உங்களோட ஹெல்த் மேனேஜ் பண்ணி இஃப் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் வாட் யூ கேன் அச்சீவ் அப்படிங்கிறதுக்கு வந்து லிவிங் எக்ஸாம்பிள் யூ ஆர் தேட் சார். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தேட். Now, I think I've covered all my main actors. Sanjana, thank you for being part of the film, but last minute-ல தான் உங்களை காஸ்ட் பண்ணேன், வந்து நடிச்சிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் சின்ன சின்ன வேஷங்களில் நடித்த நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அது நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறது இல்லை. இதில் சின்ன பசங்க, I don't know where you guys are. There are about 5 kids who have worked. Jay is here. I can't see anyone else. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் அவங்கள நடிக்க வச்சுருக்கோம். அவங்க கோஆப்ரேட் பண்ணி நடித்தாங்க. அது இல்லாமல் there are so many people here. I can see you. Thank you for being here and supporting the film. Kumar sir, ma'am, Shailaja ma'am, thank you Chandru. And there are many who are not here. Now I'll quickly just say thanks to my technicians. Prasanna, நீங்கள் எடிட் பண்ணுற ஸ்பீட்லேயே இந்த படத்தையும் எடிட் பண்ணிட்டீங்க. படம் இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரேசியாக இருக்குது, பேசியாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ. அண்ட் சுரேஷ், வேற ஒரு யார், இப்போ நீங்கள் பெரிய எடிட்டர் ஆகிட்டீங்க சுரேஷ், வித் லவ்வோட எடிட்டர். அவர் தான் இந்த படத்தோட அசோசியேட் எடிட்டர். ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் ஆல் த ஹார்ட் ஒர்க். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 17th ரிலீஸ் ஆகும்போது தெரியும், இந்த படத்தோட மியூசிக் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. எவ்ரி ஒன், இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க பிஸ்னஸ் ரீசன்ஸ் எல்லாத்துக்கும். எனக்கு பார்த்துட்டு வந்த ஃபீட்பேக் யுனானிமஸ்லி, ஆல்மோஸ்ட் யுனானிமஸ்லி என்கிட்ட சொல்லினது வந்து மியூசிக் இஸ் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு. அதுக்கு திபுனினன் தாமஸ், யூ ஆர் வண்டர்ஃபுல் இன் யோர் கிராஃப்ட் அண்ட் வாட் யூ ஹவ் டன் இன் த லாஸ்ட் 45 minutes ஆஃப் த ஃபிலிம். தயவு செஞ்சு அந்த கடைசி 45 நிமிஷம் நீங்கள் படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், ஆஸ் மச் ஆஸ் இதில் ஆக்ஷன் இருக்குது, எடிட்டிங் இஸ் ஃபாஸ்ட், எவ்ரி திங் விஷுவலி இட் லுக்ஸ் குட், த மியூசிக், த சவுண்ட், இட் எலிவேட்ஸ் த ஃபிலிம். ஸோ தேங்க்யூ திபு, தேங்க்யூ தபஸ், தேங்க்யூ ஆல் மை சவுண்ட் டீம் ஃபார் மேக்கிங் இட் ஹேப்பன். ராஜீவன் சார், I don't know what to say. You are like a mentor to me. You guide me the right way. So thank you for being part of this film. Thank you Shekhar, Prem, wherever you are, Maya, all of you. Costume வந்து இன்னைக்கு இந்த படத்தில், இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது they all look so good. நான் பார்க்குறதுக்கு ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி அந்த ஃபீல் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, as much as இதில் விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்றதை தாண்டி அவங்க இந்த all these actors are extremely good looking. அவங்க எல்லாருமே ரொம்ப அழகான ஆக்டர்ஸ். அந்த அழகான ஆக்டர்ஸை அவங்களுக்கு என்ன கலர் டோனில் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு
அது கொடுத்த தீபாவளி நூர் அண்ட் உத்ரா மேனன், போத் ஆஃப் தம் ஆர் எக்ஸ்ட்ராடினர்லி குட் அட் வாட் தே டூ. அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு இங்கே வரல, பட் ப்ளீஸ் கன்வே மை தேங்க்ஸ். மீரு, துர்கா, ரேஷ்மா, ஐ நோ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் இன் த ஃபிலிம். டு மை டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லா படத்துலேயும் வில்லன்ஸ் அப்படின்னா நம்பர் 1 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஓகே, எது தப்பாக போனாலும் அங்கே சம்மந்தமே இல்லாமல் டிராஃபிக் பிளாக்காக இருந்தால் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் தப்பு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தில் என் கூட நின்று எனக்காக ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே, இங்கே எல்லாருமே அங்கே இருக்கீங்கன்னு தெரியும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்? அத்தனை பேருமே தயவு செஞ்சு எனக்காக உழைச்சதுக்கு. சாரு, வேர் ஆர் யூ? ப்ளீஸ் கம். ஸோ நாளைய future directors, they are extremely gifted. See, only when I talk about my assistants I get emotional. So thank you guys. Thank you for what you do. இவ்வளோ நாள் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு அகெயின் நன்றி சொல்லிக்கிறேன். இதில் நிறைய பேருக்கு ஐ திங்க் ஐ ஹேவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். பிகாஸ் இவ்வளோ பெரிய படம் பண்ண வாய்ப்பு, 2வது படமாக அமைஞ்சு பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கம்மி பேருக்கு தான். அது எனக்கு கிடச்சிது. அந்த வாய்ப்பை நான் தவற விடலைன்னு நான் நம்புகிறேன். அது நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். Again, I thank all of you from the bottom of my heart. And என்னோட ஜேர்னியில் வந்து என்னோட ஃபஸ்ட் ஃபிலிம் FIR வந்தபோது என் கூட நின்ன ஒரு சில பேர் இருக்காங்க. அதில் I've taken on board Prasanna, who was my editor in FIR. He's again collaborating with me the second time. So அவரை மாதிரியே என் கூட FIRல என் கூட நின்னது அருள் வின்சென்ட். FIRல அவர் எவ்வளோ உழைச்சாரோ அதை விட 3 times ஒர்க் இந்த படத்தில் இருந்தது. புதுசாக சிலதெல்லாம் ட்ரை பண்ணோம். அதாவது FPV ட்ரோனை வச்சு ஃபைட் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஐயோ அதில் விஷுவல் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்ற பயம்லாம் இருந்தபோது கூட அது எல்லாத்தையும் தாண்டி இல்லை பண்ணலாம் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அதை நான் கேட்டேன்றனால எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த அருள் வின்சென்ட், ரகு, ராபர்ட், wherever you are. So thank you so much for doing that work for me. So இவங்க எல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி மிஸ்டர் எக்ஸ் இல்லை. இந்த ட்ரெய்லர் கிராண்டாக இருக்குன்னா படம், இந்த ட்ரெய்லர் இஸ் அ ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு லக்ஷ்மண் சார் சொன்னது அதுதான், இது வந்து ஒரு மினி வெர்ஷன் ஆஃப் த ஃபிலிமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அகெயின் அதுதான் உங்களுக்கும் நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு 17th April நீங்கள் படம் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். இஃப் யூ லைக் இட், சப்போர்ட் இட். படம் நல்லா இல்லைன்னா சப்போர்ட் பண்ணாதீங்க. ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செட் பண்ண விருப்பப்படலை. படம் நல்லா இல்லைன்னா எந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்போ தான் நாங்களும் வளருவோம். அண்ட் இதெல்லாம் சொன்னதையும் சேர்த்து சொல்கிறேன், இது ஒரு பயங்கரமான விஷயம், பயங்கரமான படம், நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்ததே இல்லை அப்படியெல்லாம் இங்கே யாரும் சொல்லலை. இது ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு ஸ்பை ஃபிலிம், உண்மை சம்பவங்களை அடிப்படையில் எடுத்திருக்கிற படம், அவ்வளோதான். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் படம் பாருங்கள். ஆஹா ஓஹோ துரந்தர மிஞ்சிரும் அப்படி இப்படிலாம் டைரக்டர் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. ஓகே, இட்ஸ் அ சிம்பிள் ஃபிலிம், ஆக்ஷன் ஃபிலிம். இஃப் யூ லவ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், 2.5 மணி நேரம் ஷுவர் ஷார்ட் பைசா வசூல் கேரண்டி. தட் இஸ் மை ப்ராமிஸ். தேங்க்யூ.